அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகின்றோம். 2025-26 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி வருகின்ற 14ஆம் தேதி அதிகாலையில் நடைபெறுகின்றது, மே மாதம். அந்த வகையிலே மேஷம், ரிஷபம், மிதுனம் போன்ற ராசிகளை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது 4வது ராசியாகிய கடக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து தப்பிச்சிட்டு வெளியே வந்துட்டீங்க. இது பெரிய முன்னேற்றமான ஒரு காலகட்டம். ஆகவே அஷ்டம சனியின் ஆதிக்கம், அதனுடைய பிடி, ஒரு இறுக்கமான பிடியிலிருந்து உயிர் தப்பி உடல்நிலை பாதிக்கப்படாமல் மிகப்பெரிய ஆபத்துக்களிலிருந்து தவிர்த்து வெளியே வந்துட்டீங்க. அதுக்கு அந்த எல்லாம் வல்ல மகாசக்தி அன்னைக்கு நன்றி தெரிவித்து ஆறுதல் கொடுக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். அஷ்டம சனி முடிந்து விட்டது. 8ஆம் வீட்டிலே இருந்து ஆதிக்கம் செலுத்தியவன் இடம் மாறி 9ஆம் இடத்திற்கு வந்து விட்டார் சனி பகவான். அப்ப 9ஆம் இடத்துக்கான சனி உங்களுக்கு பல நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறார். துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்த சனி பகவான் 9ஆம் இடத்திலே ஆட்சி செய்து பல நன்மைகளை செய்து வருகின்ற நேரத்திலே குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். அதாவது விரய குருவாக உங்களுடைய ராசிக்கு, கடக ராசிக்கு வருகிறார். வருகின்ற பொழுது விரயம் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய சுபவிரயங்கள் வரும். அதற்காக அந்த சுபவிரயங்கள் செய்வதற்காக அதீத பணவரவுகளும் வரும். அதையும் கொடுப்பார். குரு நன்மையை தானே செய்வார், கெடுதல் செய்ய மாட்டார் அல்லவா? ஆகவே கவலைகளை விடுத்து மிகச்சிறந்த ஒரு காலத்திற்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. விரயங்கள் வருகிறது என்றால் வருமானம் உள்ளே வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். ஆகவே அந்த வரவை எண்ணி செலவை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிகளை எடுத்து வைத்து நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். அதாவது சுப பார்வைகளான 5, 7, 9ஆம் பார்வைகளை பார்க்கிறார் அல்லவா? பார்க்கும் பொழுது உங்களுடைய இடத்திலிருந்து 4, 6, 8ஆம் இடத்தில் விழுகிறது. குரு பகவான் உங்களிடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது 4, 6, 8ஆம் இடங்களில் பார்வை பதிகிறது. இந்த பார்வையானது உயர்வுக்கு ஒரு வழியாக இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு அஸ்திவாரத்தை போடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திலையும் மிக கவனமாக இருக்கணும். விரயச்சனை இருக்கு இல்லையா? வீண் விரயங்களை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீடு வாங்க, வாகனம் வாங்க, தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நகை நட்டு வாங்கி வைங்க. ஆடம்பர பொருட்களின் மீது கவனத்தை செலுத்தாதீங்க. தேவையற்ற வீண் செலவுகளை செய்யாதீங்க. அதே நேரத்தில் உடல் உபாதைகள் சம்பந்தமாகவும் உங்களுக்கான செலவுகள் கொஞ்சம் வரலாம். அலுவலக பணியாளர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எதுலேயும் மிக கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். உயர் அதிகாரிகள் அனுமதியின்றி எதையுமே செய்யாதீங்க. கூட இருக்கிறவங்க கிட்ட உற்சாகமாக பழகுங்க, ஆனால் உஷாராக இருங்க. வெளிப்படையான கருத்துக்கள் எதையும் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாம்.
அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரக்கூடிய காலங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. ஐயோ விரைய சனி இருக்குதே, ஒரு பிஸ்னஸ் பண்ணால் என்ன ஆகும்னு நினைக்காதீங்க, பண்ணுங்க. சனி பக்கபலமாக இருக்கிறார், குரு அதோடு சேர்ந்து ஒரு பலமாக இருக்க. வருமானத்துக்கு வழி வேணுமில்ல, தொழிலே செய்யாமல் இருக்கீங்க. இந்த கடந்த 2.5 வருஷங்கள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டு தாழ்வு நிலையில் அவமான சின்னமாக கஷ்டங்களும் வேதனைகளையும் அனுபவித்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள். விடுதலை பெறுகின்ற காலம் அல்லவா இது. தைரியமாக மனதிடத்தோடு தொழில்களை செய்ய ஆரம்பிங்கள். ஐயோ விரைய சனியாச்சே, இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுப்போன்னா அது வேலைக்கு ஆகாதுங்க. இப்போ இருந்தே செஞ்சு அடித்து அடுத்த கட்டத்திற்கு போக பாருங்க. வரட்டு கௌரவம் பார்க்காதீங்க, யாரையும் இன்சல்ட் பண்ணாதீங்க. குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நிம்மதிகள் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். ஆனால் வார்த்தை மோதல்களை தவிர்த்துங்க. நீயா நானா, நான் பெருசா நீ பெருசாங்கிற ஆணவத்தை நீங்கள் விடுத்து வாழ்ந்தால், விட்டு கொடுத்து வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு உயரிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த குடும்ப உறவுகள் அப்படின்னு வரும் பொழுது கணவன் மனைவி மட்டுமல்ல, பிள்ளைகள்கிட்ட கூட வார்த்தைகள் பிரயோகம் கவனமாக இருக்கணும். கெட்ட வார்த்தைகளால் திட்டுவது, டென்ஷன் ஆகுது, வந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் அள்ளி கொட்டுறது போன்ற விஷயங்களில் நாம் வந்து மிக கவனமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கான வெற்றிகளை வந்து சாதிக்க முடியும். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் கிட்டும். இந்த காலகட்டத்தில் உதாரணத்திற்கு கல்வியில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள், பரிசுகள் பாராட்டுகள் பெறுவார்கள். அது பெற்றவர்களுக்கு இதயத்திலே பால் வார்த்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆடை ஆபரணங்கள், அதாவது நகை நட்டெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உள்ள காலங்க. இந்த விரையச்சனின்னு வரும்பொழுது நீங்கள் படமாக வச்சுருந்தீங்கன்னா விரையாயிருங்க, பொருளாக மாற்றிடுங்க. வர்ற பணத்துக்கு நகை நட்டை வாங்கி போடுங்க, கோல்டு காயின்ஸ் வாங்கி போடுங்க. அப்படி சேர்த்தால் செல்வம் சேரும். அதே நேரத்தில் பழைய கடன்கள் எல்லாத்தையும் நீங்கள் இலகுவாக அடைத்து விடக்கூடிய காலகட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே கடன்களை இந்த காலகட்டத்தில் அடைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு தொடர்பில் நீங்கள் வந்து பழகுகின்ற பொழுது யாருடைய விஷயத்திலும் மூக்க நுழைக்காதீங்க. மற்றவங்க விஷயத்தில் வந்து தலையிட்டு அட்வைஸ் பண்ணணும்னு உள்ளே போகாதீங்க. தேவையில்லாத வம்பு பிரச்சனைகள் வரும், அதிலிருந்து தவிர்த்துங்க. உங்களுடைய வாழ்வு, குடும்ப வாழ்வு மேன்மையை நோக்கி போங்க. மற்றவர் விஷயத்தில் மூக்க நுழைச்சிங்கன்னா நம்ம மூக்கறுபட்டு தான் வரணும். அந்த மாதிரி காரியங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். தெரியாத எந்த தொழிலையும் செய்யாதீங்க. தொழில் செய்யுங்க, தெரிந்த தொழில்களை செய்யுங்க. அதே நேரத்தில் அந்த தொழில் செய்யும்போது அதில் வந்து எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு செய்யுங்க. அவங்க வழிகாட்டுதல் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக எடுத்தோ கௌத்தம்னு ஒரு தொழிலை வந்து செஞ்சீங்கன்னா விரையச்சனியில் மொத்தமாக விரயமாயிடும். அதே நேரத்தில் பங்கு வர்த்தகம், ரம்மி போன்ற விஷயங்களை வந்து அறவே ஈடுபடாதீங்க. இது மொத்தத்தையும் விரயத்தை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் உங்களை ஜீரோவாக்கி விட்றோம். இப்போ தாங்க உசுறு தப்பி வந்திருக்கீங்க. உங்களுக்கு தேவையா இந்த ரம்மி, அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டு தெரியாதவங்க போட்டால் என்ன ஆகும்? 1000 மெசேஜ் வருது வாட்ஸ்அப்லேயும் சோசியல் மீடியாவிலையும். அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. எத்தனை இளைஞர்கள் ரம்மியால் வந்து நாசமாகிட்டு இருக்கிறாங்க, குடும்பத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. புதிதாக திருமணமானவங்க எல்லாம் குடும்பத்தை பிரிஞ்சிட்டாங்க, அந்த பொண்ணுக தூக்கி போட்டு போயிடுச்சு. அது நியாயம். அப்படிப்பட்ட ஒரு ரம்மி விளையாடுற ஒரு கேடு கட்டவன் கூட எப்படிங்க ஒரு பொண்ணு வாழ முடியும்? நான் ஏன் கொஞ்சம் அழுத்தமாக பேசுகிறேன்னா, எத்தனையோ குடும்பங்களை வந்து இந்த ரம்மி சூதாட்டம் சீரழிச்சுக்கிட்டு இருக்குது. அவன் மனிதனே கிடையாதுங்க. அவன் ஒரு சோம்பேறி புறம்போக்குன்னு தான் சொல்லணும், உழைக்க தெரியாதவன் தான் சொல்லணும். அவனுக்கு எதுக்குங்க ரம்மி? எவனோ ஒருத்தன் ஆசை வார்த்தை காட்டுறான்னா போகிறான், எவனோ ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தில் போட்டால் நீ ஜெயிச்சிருவியா? உனக்கு பலன்கள் சரியாக இருக்குதா?
உன்னுடைய காலகட்டம் சரியா இருக்குதா? உனக்கு அந்த பாக்கியம் இருக்குதா? உனக்கு ஒரு எதுவுமே தெரியாது, ஒரு மொபைல் இருந்தால் போதும், லட்சம் லட்சமாக சம்பாதிக்காமல் உள்ளே போகிற, பல லட்சங்களை நீ விடுற, 2 லட்சம் 3 லட்சம்னு மொத்தத்தையும் கொண்டு போய் விட்டுட்டு நடுத்தருவில் இருக்கிற வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை, மனைவி காரி துப்பிட்டு போயிடுறா இளைஞர்கள் எல்லாத்தையும். ஏன்பா இந்த கேடுகட்ட எண்ணங்கள்? இதுவாப்பா வாழ்க்கை? தற்காலிக சுகத்துக்கு ஆசைப்பட்டு நிரந்தர சுகத்தை நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த ரம்மிங்கிற விஷயத்தை தயவு செய்து இளைஞர்கள் தூக்கி குப்பையில் போடுங்க. யாரும் போகாதீங்க. நல்ல புத்தி உள்ளவன், நல்ல மனநிலையில் இருக்கிறவன் ரம்மிக்கு போக மாட்டான். பேராசை உங்களை தூண்டி அதல பாதாளத்திலே உங்களை தள்ளிவிடும். ஆகவே மிக கவனமாக இந்த விரைய குரு காலத்தில் கவனமாக இருங்க. குரு நல்லது செய்வான், ஆனால் இந்த மாதிரி தவறான வழிகளில் போகிறவனுக்கு செய்ய மாட்டாங்க, மொத்தமாக கவுத்து விட்டுருவான். மரணம்தான் உங்களுக்கு இறுதி வாய்ப்பு. உங்களை மாதிரி நபர்கள் இருப்பதை விட இறப்பதே மேல். ஏன்னா மனைவிக்கு பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு, குடும்பத்துக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு அரசாங்கமும் தடை செய்ய மாட்டேங்குது. அப்போ அதுக்கு நீங்கள் விடணும். நீங்கள் விடலைன்னா நீங்கள் இருந்து என்ன பிரயோசனம்? இதில் குடும்பத்தை அழிக்கிறவன் அந்த குடும்பத்துக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த விஷயம் நிறைய எனக்கு வருகிற ஜாதகங்களில் நிறைய குடும்பங்கள், இளைஞர்கள் இந்த மாதிரி கேவலமான செயல்களில் ஈடுபட்டு குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டுட்டாங்க, கடன்காரன் ஆகிட்டாங்க. கடனுக்கு மேலே கடன், குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைன்னு சொல்லி நிறைய வருது. பேரண்ட்ஸுக்கு மன குழப்பத்தையும் கலக்கத்தையும் தாக்கத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நோய் நொடி பட்டு படுத்த படுக்கையாகக்கூடிய சூழ்நிலை நடக்குது. ஆகவே இதெல்லாம் வேண்டாம், அறவே விட்டுருங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டும் வேண்டாம், இந்த ரம்மி போன்ற விஷயங்களும் வேண்டாம். சூதாட்டங்கள் எந்த வகை சூதாட்டங்களாக இருந்தாலும் கடகராசி அன்பர்களே வேண்டவே வேண்டாம், தூக்கி போட்டுட்டு நல்ல பாதையில் செய்யுங்க. அதே நேரத்தில் செய்கின்ற தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் நேர்மை வேணுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய நேரடி பார்வையும் வேணும். அதை விட்டுட்டு ஒரு செய்கிற தொழிலையே நேர்மை வேணும்ன்றோம். உங்களுடைய நேரடி கவனம், யாரையும் நம்பாமல் நேர்த்தியாக அந்த தொழிலை செய்கிறன்றோம். உங்களை நம்பியை போக விடுவோமா? யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத ஷேர் மார்க்கெட்டு அது இதுன்னு எத்தனையோ வருது, எத்தனையோ ஆப்பில் என்னென்னவோ பண்ணுறானுங்க. எதையுமே செய்யாதீங்க, தூங்கி போட்டு வாழ்க்கையை பாருங்கள். அடுத்தது அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான். ஏன்னா கடந்த 2.5 வருடம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்குதே, துன்பங்கள் இருக்குதே, அடாடாடாடா எவ்வளோ அவமானம். கூட உள்ளவன் குழி பறிச்சிருப்பான், முன்னாடி நல்லா சிரித்து சிரித்து பேசினவன் பின்னாடி போட்டு கொடுப்பான் மேலதிகாரிகளுக்கு, மேல் பதவியில் உள்ளவங்களுக்கு. உங்களை இழுத்து கீழே தான் இறக்கி விடுறதுக்கெல்லாம் பார்த்தானுங்க இல்லையா? இந்த காலகட்டம் மாறுகிறது. உங்களுக்கான பதவி உயர்வுகளும் பல வாய்ப்புகளும் வரப்போகிறது. ஆனால் நிதானம் தேவை, வார்த்தைகளில் கவனம் தேவை. முன்னாடி மற்றவங்க செஞ்சதை இப்போ நீங்கள் செய்யாதீங்க. மற்றவங்க பற்றி போட்டு கொடுக்குறதோ, சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ, இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. உங்களுடைய தொகுதியில் நேர்மையாக பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஒருத்தனுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு நீங்கள் ஆளாகாதீங்க. நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அந்த உயர் பதவியில் உள்ளவர் பரவாயில்ல, பையன் பாசிட்டிவாக இருக்கான், சரி இவனுக்கு அடுத்த கட்டத்தில் அவன் தூக்கி விடுவோம் அப்படின்னு பார்ப்போம். குறையே போய் சொல்லிக்கிட்டு பின்னாடி இவன் அப்படி, அவன் அப்படி, இவன் அப்படி, இவன் இதை செஞ்சான், அவன் அதை செஞ்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இவனுக்கு சமூகத்தின் மீது அக்கறை இல்லை, ஒரு தனிநபரை குறை காண்பது தான் முக்கியம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு அந்த உயர் பதவியில் உள்ளவங்களுக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு எப்படி பதவியை போடுவாங்க? ஆகவே கடகராசி அன்பர்களே, அதி அற்புத காலத்திற்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க. ஒரு மோசமான நிலையிலிருந்து, ஒரு நெகட்டிவான நிலையிலிருந்து ஒரு பாசிட்டிவான நிலைக்கு வந்துட்டீங்க இல்லையா? நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, நேர்மையாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க, நீதியோடு இருங்க, தர்மத்தோடு இருங்க, விட்டு கொடுக்கும் மனப்பான்போடு இருங்க. அரசியலில் ஜொலிக்க போகிறீர்கள். கிரீடம் உங்கள் தலைக்கு காத்திருக்கிறது. அதை வீணான வார்த்தைகளை கொண்டு
அந்த கிரீடத்தை காலில் போட்டு மிதித்து விட வேண்டாம் என்பது எனது வேண்டுகோள். அதே நேரத்தில் இந்த அரசியலில் தவறான வழிகாட்டுதல் செய்யக்கூடியவர்கள் வருவாங்க, உங்களுக்கு ஏற்றி விடுவாங்க. அண்ணே இப்படி செய்திண்ணா, இந்த மாதிரி பேசுனேன், இந்த மாதிரி பண்ணேன், ஏற்றி விட்டுட்டு அவனா போய் கோத்து விட்டுருவான். என்ன அவன் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறான், ஆள் சரியில்லையான்றான். வேண்டாம், நம்பாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறேன், நம்பி நடவாதே. கேட்குறதே கிடையாது யாரும். கெட்டு குட்டிச்சோராகி நிற்க வேண்டியது. என்ன பண்ணுறது? என்ன பழமொழி, எப்படிப்பட்ட பழமொழி? நாம் மற்றவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக, மற்றவங்க நம்மளை நம்ப வேணும். நம்மளை பார்த்துட்டா நம்ம செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே நம்பக்கூடியதாக இருக்கணும். ஆனால் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. எடுத்தோம் கௌத்தம்னு அவங்கள 100% நம்பிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அப்போ பின்னாடி குத்துது குறையுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கவனமாக இருங்க, நம்பாதீங்க, 100% நம்பாதீங்க. ஒரு புள்ளி வைங்க, ஒரு சந்தேக குணம் இருக்கணும். யார் எப்படி பர்சனல் கேரக்டர் என்னன்ற தெரிஞ்சுங்க. நம்பி நடவாதே. இன்னொருத்தனை முழுசாக நம்பி நடந்தால் ஆப்பு வச்சிருவான். அதே நேரத்தில் அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க போகுது, முன்னேற்றம் உண்டு. ஆனால் இந்த ஃபைல் எல்லாம் பராமரிப்பீங்கள, கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்கள்ட்ட கொடுத்துருந்தா இதை கொஞ்சம் செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு போகிறது, பாதுகாப்பு இல்லை இடங்களை வைக்கிறது, இதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உஷாராக இருங்க. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நிறைய விருதுகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வருகிறது. இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது இயக்குனரோ உதவி இயக்குனரோ நடிகரோ நடிகையோ தொழில்நுட்ப கலைஞர்களோ யாராக இருந்தாலும் வார்த்தை பிரயோகம் கவனம், விவேகமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. பயணம் செய்கிறவர்கள் டிரைவர்ஸ் எல்லாம் இரவு நேரங்களில் கவனமாக பயணம் செய்யுங்க. இருட்டான இடங்களில் வண்டிகளை நிறுத்துவதோ அங்கு இறங்குவதோ ஆபத்தான விஷயங்களை கொடுக்கும். திருடர்களுடைய பயன்கள் வேலை செய்யும், அவங்களுடைய கைங்கரியங்களை காட்டுவாங்க. அதே நேரத்தில் துஷ்ட சக்திகளினுடைய பாதிப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக இருங்க. உடல்நிலையை பொறுத்த வரையில் முதுகுத்தண்டு தோல் உபாதைகள்லாம் வரும், ஷோல்டர் பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். தூக்கமின்மை பிரச்சனைகள் வரும். இதுக்கான சரியான முறையில் சரியான நபர்களை அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஆகவே அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, அஷ்டம சனி, எனக்கு அஷ்டமனாலே அலர்ஜி. எனக்கு எத்தனை பேருடைய வாழ்வை பார்க்குறோம் இல்லையா, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அஷ்டம சனியினுடைய பிடியிலிருந்து வந்துட்டீங்க. இப்போ குரு 12ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். ஆகவே விரைய குருவாக இருந்தாலும் பல நன்மைகளை கடகராசி அன்பர்களே உங்களுக்கு கொடுக்க போகிறார். விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க. உங்கள் கர்மா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்கள் கர்மாவையும் பார்க்கணும். உங்களுடைய தசாபுக்தி என்ன, மகாதசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறது, அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். தெய்வ வழிபாடு மட்டும் பலன் தராது. நீங்கள் செய்கின்ற மனித குலத்திற்கு செய்கின்ற சேவைகளே உங்களுக்கு அதீத பலன்களை தரும். வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமை உணர்வுகளோடு நாம் வாழ வேண்டும். ஆகவே ஒன்றுபட்ட உள்ளங்கள் நிச்சயமாக வெற்றியை தரும். ஒற்றுமை உயர்வுக்கு வழிகாட்டும். ஒற்றுமை என்னும் ஒளி உலகிற்கே ஒளி கொடுக்கும், உலகிற்கே வழிகாட்டும் என்பதை மறந்து விடாமல், ஜாதி மத நிற இன பேதங்களை மறந்து ஒற்றுமையோடு மகிழ்வோடு குடும்பத்தினரோடு சந்தோஷமாக செல்வச் செழிப்போடு 16 செல்வங்களையும் பெற்று நீங்கள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல மகாசக்தி என்னையை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.